கோவையில் ராபிடோ இருசக்கர வாகனத்தில் பயணித்த இளம்பெண்ணின் செல்போனுக்கு ஆபாச படத்தை அனுப்பி பாலியல் தொல்லை கொடுத்ததாக ராபிடோ ஓட்டுநர் குமார் மீது பாதிக்கப்பட்ட பெண் காவல்துறையினரிடம் ஆன்லைன் மூலமாக புகார் அளித்துள்ளார். இது தொடர்பான விவரங்களை வழங்குகிறார் எமது செய்தியாளர் அருண். வணக்கம். மேலும் விவரம். பிரியங்கா வணக்கம். அதாவது கடந்த செப்டம்பர் மாதம் கோவை சௌரிபாளையம் பகுதியிலிருந்து ராமநாதபுரம் பகுதிக்கு செல்வதற்காக இளம்பெண் ஒருவர் ராபிடோ இருசக்கர வாகனத்தை புக் செய்துள்ளார். அப்பொழுது அந்த இருசக்கர வாகனத்தை ஒரு ஆண் நபர் ஓட்டி வந்திருக்கிறார். அந்த வாகனத்தில் பயணம் செய்த அந்த இளம்பெண் பயணத்து கட்டணமாக 40 ரூபாய் கட்டணத்தை அவரது ஜிபே எண்ணிற்கு போன்பே மூலமாக அனுப்பியிருக்கிறார். அந்த போன்பே எண்ணிலிருந்து கடந்த 2 தினங்களுக்கு முன்பாக, அதாவது நேற்று முன்தினம், ஒரு ஆபாச படம் ஒன்று வந்திருக்கிறது. அந்த படத்தை பார்த்து அதிர்ச்சியடைந்த அந்த இளம்பெண் அந்த எண்ணை பரிசோதித்து பார்த்தபோது கடந்த செப்டம்பர் மாதம் தான் இருசக்கர வாகனத்தில் ராபிடோ மூலமாக பயணம் செய்த வாகனத்தின் ஓட்டுநர் என்பது தெரிய வந்தது. தொடர்ந்து அந்த எண்ணை ட்ரூ காலர் மூலமாக ஆய்வு செய்ததுல அவரது பெயர் குமார் என்பது தெரிய வந்திருக்கிறது. மேலும் அந்த குமார் என்ற பெயரில் அவரது அந்த முகப்பு படத்தை பரிசோதித்த பொழுது அவரது முகநூல் பக்கத்தில் ஆபாச இணையதளங்களுக்கான முகவரி மற்றும் ஆபாச படங்கள் பல பதிவேற்றம் செய்யப்பட்டிருந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்த அவர் உடனடியாக இது குறித்து சைபர் கிரைம் போலீசாரிடம் ஆன்லைன் மூலமாக புகார் அளித்திருக்கிறார். இந்த புகாரின் அடிப்படையில் காவல்துறையினர் ஒரு பக்கம் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். அதே வேளையில கடந்த பல மாதங்களாகவே கோவையை பொறுத்த வரைக்கும் இந்த ராபிடோ டாக்ஸி மூலமாக பயணம் செய்வது எந்த விதத்திலும் பாதுகாப்பு இல்லை என்றும், பெண்கள் அதிக அளவில் இந்த ராபிடோ இருசக்கர வாகனத்தை உபயோகிப்பதன் காரணமாக பல்வேறு பாலியல் சீண்டல்களுக்கு அவர்கள் ஆளாகிறார்கள் என்ற அடிப்படையில கால் டாக்ஸி ஓட்டுநர்கள் மற்றும் பல்வேறு சமூக ஆர்வலர்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலும் காவல்துறையினரிடத்திலும் புகார் அளித்து வந்தனர். இந்த நிலையில தான் தற்போது இந்த ராபிடோ இருசக்கர வாகனத்தை ஓட்டிய நபர் அதில் பயணம் செய்த ஒரு இளம் பெண்ணுக்கு பாலியல் ரீதியிலான ஒரு ஆபாச புகைப்படத்தை அனுப்பியுள்ள சம்பவம் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அதே வேளையில காவல்துறையினரும் இது போன்ற அந்த இருசக்கர வாகனங்களில் பயணிக்கக்கூடிய நபர்கள் அந்த யாருடன் பயணம் செய்கிறோமோ அவர்களது முழு விபரத்தை வாங்கிக் கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் பொதுவான ஒரு அறிவிப்பை தற்போது வெளியிட்டிருக்கிறார்கள். பிரியங்கா, விவரங்களுக்கு நன்றி அருண்குமார்.